கவிப்பேரரசு வைரமுத்து பெய்யன பெய்யமழைன்னு ஒரு கவிதை தொகுப்பு. அதில் எறும்புகளோடு பேச்சுவார்த்தைன்னு ஒரு கவிதை இருக்கு. எறும்புகளோடு பேச்சுவார்த்தை அந்த கவிதை மறக்காம எல்லாரும் படிங்க. அவ்வளோ அற்புதமான கவிதை, செருப்பை கொண்டு அடிச்ச மாதிரி இருக்கும் நமக்கெல்லாம். கவிஞர் எறும்புகிட்ட பேசுவார். எறும்புகளே எறும்புகளே, உயிர் துளிகளின் ஊர்வலங்களே, உலகின் மிகச்சிறிய பூச்சியினமே, உலகின் மிகப்பெரிய ஆச்சரியமே, உங்களோடு சிறிது நேரம் பேச வேண்டும், செவி சாய்ப்பீரா? எறும்பிட்ட பேசணும்னு கேட்கிறார். அதுக்கு எறும்பு பதில் சொல்லுது, நின்று பேசி நேரம் கழிக்க நாங்கள் ஒன்றும் மனிதர்கள் இல்லை. நின்று பேசி நேரம் கழிக்க நாங்கள் ஒன்றும் மனிதர்கள் இல்லை. எது பேசுவதாக இருந்தாலும் எம்மோடு ஊர்ந்து வாருங்கள், பேசி செல்லலாம். இதை படித்ததுக்கு அப்புறம் எறும்பெல்லாம் பார்த்தா கையெடுத்து கும்பிட்றேன். இந்த எறும்பு சாப்பீஸ் வச்சு போடுறதே இல்லை. ஐயோ நீ போப்பா. இப்போ அண்மையில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தினமலரில் ஒரு பேப்பரில் வந்து ஒரு நியூஸ் வந்திருந்தது. எறும்புகளை பற்றி ஒருத்தர் 3 வருஷம் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க எறும்பு புத்தை வச்சு. ஒரு எறும்பு போது ஒரு எறும்பு வருது இல்லை, 2 முட்டிக்குதுல, இதுக்கு நடுவில் ஏதாவது பேச்சுவார்த்தை இருக்கான்னு. உண்மையா? ஒன்று உணவை தேடி போதான், தேடினது உணவை எடுத்துக்கிட்டு ரிட்டர்ன் வருதான். இது 2 நடுவில் மோதிச்சுன்னா சாரி கேட்டுட்டு போதான். சாரி உன் வேலை நான் குறி, எனக்கு வேலை இருக்குது பிரதர். பிரதர் எனக்கு தான் வேலை இருக்குது. நம்ம 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 இப்போ ரோட்டில் பாருங்கள், 2 பேர் மோதிக்கிட்டானா சொல்லுவானா, சாரி பிரதர் எனக்கு வேலை இருக்குது போகிறேன். வேலையை விட்டுட்டு பேசுவான் 2 மணி நேரம். என்னடா நீ என்னடா பாடா, கடைசியில் எங்கே போவான்? அவன் வீட்டுக்கு தானே போகிறான். 2 மணி நேரம் போச்சா? மகாத்மா காந்தியடிகள் சொல்லுவாராம், புத்திசாலிகள் எப்பொழுதும் பெரிதாக சண்டையிடுவதே கிடையாது, ஏனென்றால் அவர்களுக்கு சண்டையிடுவதற்கு நேரம் இல்லையும் பாரு. அதனால தான் இருந்தாலும் சண்டையே போடாமல் ஜெயிச்சார். கவலையே, அவர் எவ்வளோ அவமானாலும் அது வெகுமானமாக மாற்றிடுவார்ல. நம்ம சார் ஒரே ஒரு, நான் எப்பயுமே சொல்லுவேன் சார், எந்த இடத்துல நமக்கான அவமானம் நிகழ்ந்ததோ, அக்கா எனக்கு ரொம்ப எனக்கு என்ன, நான் அக்கா இன்னைக்கு ஒரே ஃப்ரீக்வன்சியில் வந்த மாதிரி இருந்துச்சு. எந்த இடத்துல நமக்கான அவமானம் நிகழ்ந்ததோ அதே இடத்துல கம்பீரமாக எந்திரிச்சு நிற்கணும். சார் ரோட்டில் நீங்கள் இப்போ நடந்து போகிறப்ப வழிக்கு விழுந்துட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடிபிடிச்சான்னு பார்ப்பீங்களா? என்ன பார்ப்பீங்க? யாராவது பார்க்குறோமான்னு பார்ப்போம். ஏன்? அது நமக்கு அவமானம். இவ்வளோ எருமை மாடி மாதிரி வளர்ந்து பப்பரக்கான்னு விழுந்திருக்கானேன்னு பார்ப்பான். கரெக்டா? எல்லாம் என் பெரிய ஆச்சரியம் என்னன்னா, மழை தண்ணியில் விழலாம், வாழைப்பழத்து நடந்து போகிறப்ப விழுவான் சும்மா. இப்படி ஒரு அதிசய பிறவியெல்லாம் எப்படின்னு ஆண்டவன்லாம் கன்ஃபியூஷன்ல இருப்பாங்க. மேலே அங்கே போர்டு மீட்டிங் போட்டிருப்பாங்க, இவனை எப்படி படைச்சோம், நல்லா தானே நடந்தான், எப்படி விழுந்தான் அப்படின்னு. ரோட்ல நடந்து போறப்ப வழிக்கு விழுந்துட்டா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். இந்த 2 வரியை நல்லா ஞாபகம் வச்சுங்க. வாழ்க்கையில எந்த கஷ்டம் வந்தாலும் நீங்க கம்பீரமா நிற்பீங்க. ரோட்ல நடந்து போறப்ப வழிக்கு விழுந்துட்டோம்னா யாரும் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்திரிச்சிடணும். ஏன்னா அதுக்கு நமக்கு அவமானம். வாழ்க்கையில வழிக்கு விழுந்துட்டா எல்லாரும் பார்க்கிற மாதிரி எந்திரிக்கணும். அதுதான் நம்ம அடையாளம். ஒரு விஷயம் நம்மால எல்லாம் வச்சிருக்கான், அவன் படிச்சு அவன் ஜெயிச்சு அவன் உழைச்சு அவன் வாழ்க்கையில சக்சஸ் ஆயிட்டானா அதுக்கு பேர் உழைப்பு. அவன் கஷ்டப்படுறான், அவன் படிக்கிறான், அவன் வந்து அசிங்கப்படுறான், அவன் ஜெயிச்சிட்டானா கஷ்டப்பட்டு உழைச்சு ஜெயிச்சேம்மா. இதே பக்கத்துல இருக்கிறவன் அதே பண்ணானா எல்லாம் அதிர்ஷ்டம், கம்ப்ளீட்டா அதிர்ஷ்டம். அவன் பாருங்க எவ்வளோ நாள் வருவான்னு பாருங்கம்மா. வீடு கிரகப்பிரவேசத்துக்கு ஒருத்தனை கூப்பிட்டுருக்கேன். அவன் சொல்கிறான், பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்தீங்களாங்கிறான். கூப்பிட்ட முதல் நாள் எவ்வளோ எண்ணத்துடைய மனிதரை நான் கூப்பிட்டுருக்கேன் பாருங்க. நான் சொன்னேன், அதுக்கு இங்கே மட்டும் நிற்காதீங்க சார், எப்போ வேணா கல் விழுகுன்னேன். நாம ஜெயிச்சா அதுக்கு பேர் உழைப்பு, அடுத்தவன் ஜெயிச்சா அதுக்கு பேர் அதிர்ஷ்டம். நம்மால என்ன வேணா சொல்லுவான், கவலையே படாதீங்க, ஓடிக்கிட்டே இருங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம், நான் நிறைய மேடை பண்மையில சொல்லிட்டேன். நம்ம வந்து நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாலம் மேக்கிரிமங்கலம்ங்கிற ஊரு, பாரதிங்கிற ஒரு பெண், அந்த பெண் குழந்தை பிறந்தோன்னு அவங்க அம்மா ஆசையா பாரதி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பொண்ணு அப்படி வரணும், ஜெயிக்கணும், நம்ம குடும்ப வறுமையெல்லாம் போக்கணும். வருடங்கள் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு, அந்த குழந்தை வளரவே இல்லை. உடல் வளர்ச்சி குறைபாடு நோய் அந்த குழந்தைக்கு. இன்னைக்கு பாரதிக்கு 18 வயது, மயிலாடுதுறையில் அரசு கொள்ளையில் BA பொருளாதாரம் படிச்சுக்கிட்டு இருக்கா. 2 அடி தான் உயரம். யோசிச்சு பாருங்க, அந்த அம்மா பிறந்த முதல் நாள் முதல் இன்று வரை அந்த பெண்ணை, அந்த சகோதரியை, அந்த குழந்தையை தன் இடுப்பிலே தூக்கி வைத்து கல்வி நிலையத்திற்கு அழைத்து செல்கிறாள்.
அந்த அம்மா பாலிமர் நியூஸில் பேட்டி கொடுக்குது. சின்ன வயசில் வெயிட்டு தெரியாதுங்க, நான் பாரதி இடுப்பில் வச்சுக்குவேன், லஞ்ச் பாக்ஸ் எடுத்துக்குவேன், ஸ்கூல் பேக் எடுத்துக்குவேன். இப்போ குழந்தை வளர்ந்துட்டால, வெயிட் அதிகமாக இருக்குது, எனக்கும் வயசாயிருச்சுல்ல, குழந்தைங்க இடுப்பில் வச்சுக்கிட்டு டிஃபன் பாக்ஸையும் தூக்கிட்டு காலேஜ் புக்ஸையும் தூக்கிட்டு கீழே இருந்து பஸ்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எடுத்து வைக்கிறதுக்கே எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குங்க. யாராவது ஒருத்தங்க ஸ்பெஷல் ஸ்கூட்டர் மாதிரி இதுக்கு வாங்கி கொடுத்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன், அவங்க அக்கா கூட அவளை பார்த்துக்குவா அப்படின்னோடனே அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏமா உங்கள் குழந்தைய காலேஜுக்கு கூட்டிகிட்டு வரீங்கன்னு கேட்டதுக்கு அந்த அம்மா சொல்லுது, என் மகள் பாரதி 2.5 அடி உயரம், அவள் படித்தானா வானத்துக்கு கூட போகக்கூடிய சக்தி கல்விக்கு மட்டும்தான் இருக்கிறது, அதனால தாங்க நான் படிக்க வைக்கிறேங்கிறாங்க. எனக்கு சொல்கிறப்ப கூட இப்போ கூட அப்படியே புல்லரிக்குதுங்க. அந்த பாரதி சொல்லுது, பிஏ பொருளாதாரம் முடிச்சுட்டு அடுத்து லா படித்து நான் ஒரு பெஸ்ட் லாயராக வரப்போவேன்னு அந்த குழந்தை சொல்கிறா. 2 அடி உயரம். இந்த உடல் வளர்ச்சி குறைபாடு இருக்கிறவங்க, மாற்றுத்திறனாளிகள்லாம் பார்க்குறப்ப எனக்கு பெரிய உத்வேகம் வரும். நான் வந்து டி நகரில் பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி பர்கிட் ரோடு இருக்குது. அந்த பர்கிட் ரோடில் ஒரு கல்யாண மண்டபம் இருக்குது. அங்கே என்னுடைய ஃப்ரெண்டுக்கு திருமணம். அந்த திருமணத்துக்கு நான் போயிருக்கேன். திருமணம் அட்டன் பண்ணிட்டு வெளியில் வரேன். காரில் வந்து நான் உட்கார போகிறேன். 2 கால்களும் மற்ற சகோதரர், ஒரு பலகை மாதிரி இருக்கும், அது கீழே 4 வீல் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? அதில் உட்காந்துட்டு தள்ளிகிட்டே போவாங்க தெரியுமா மாற்றுத்திறனாளிகள் சகோதரர்கள், அந்த சைக்கிள் இல்லாதவங்க. ஒருத்தர் அவ்வளோ அந்த சமயத்தில் மழை வேற பெஞ்சிருக்கு, ரோடு மோசமாக இருக்குது, தண்ணி இருக்குது, தள்ளிக்கிட்டே போகிறாரு. நான் காரில் ஏற வந்தவன் அவர் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த மனுஷனை அப்படியே இன்ஸ்பயர் ஆகி அந்த மனுஷனை பார்க்குறேன். என் பக்கத்தில் இன்னும் ஒருத்தர் மண்டபத்திலேருந்து வெளியில் வந்தவர் தம்பின்னு கொண்டு போய் 50 ரூபா கொடுத்தாரு. அந்த பையன் திரும்பி சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, சார் நான் பிச்சை எடுக்கிறதுக்காக போல, கடையில் வேலை செய்யறதுக்காக போயிட்டு இருக்கேன், ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் ஆச்சு, வேற யாருக்காவது கொடுங்க இல்லை நீங்கள் வச்சுங்கன்ட்டு போனோம். நீங்கள் தாழ்வாக நினைக்கிற அத்தனை பேரும் உயர்வாக இருக்கிறார்கள், அவர்கள் உயர்வாக நினைக்கிற அத்தனை பேரும் தாழ்மையுடன் இருக்கிறார்கள். வித்தியாசம் இதுதான். எண்ணம் போல் வாழ்க்கை. என்ன நினைக்கிறீங்களோ அது நிச்சயமா நடக்கும். மலாலான்னு ஒரு சிறுமி தெரியுமா? கேள்விப்பட்டிருவோம்ல எல்லாருமே. சில பேர் பிரார்த்தனை கூட பண்ணியிருப்போம்ல. 2012 அக்டோபர் 19 20 சிறுமிகள் 3 ஆசிரியர்கள் அந்த பேருந்துல போயிட்டு இருக்காங்க. அந்த குழந்தை இஸ்லாமிய குழந்தைகள் படிக்கணும்னு போராட்டம் நடத்தினா, இஸ்லாமிய குழந்தைகளை படிக்க வைக்கணும்னு பேசினா, எல்லாரும் படிக்க வாங்கன்னு பேசினா, மதம் சார்ந்த நம்பிக்கைகள் அப்படியே இருக்கட்டும், அதுக்காக படிக்காம யாரும் இருக்கக்கூடாது, படிக்காம இருந்தா நம்மளாம் வீணா போயிடுவோம், படிச்சாலும் இந்த உலகம் தெரியும்னா இது அங்க இருக்கிற தீவிரவாதிகளுக்கு பிடிக்கல. யாரா அந்த மலாலான்னு தேடி தேடி பள்ளியை நோக்கி சென்று கொண்டிருந்த வாகனத்தை நிறுத்தினாங்க. ஒரு தீவிரவாதி மேலே ஏறான். யாரிங்க மலாலா, யாரிங்க மலாலா, யாரிங்க மலாலான்னு மலாலா கைகளை உயர்த்துகிறாள். உடனே கையில் இருக்கிற துப்பாக்கி எடுத்து சுடுறான். இடது கண் வழியே பாய்ந்து அந்த குண்டு இடது தோல் வழியே வெளியே வருகிறது. இந்த செய்தி உலகம் முழுக்க போகிறது. மலாலாவுக்கான பிரார்த்தனை உலகம் முழுவதும் நடக்கிறது. மலாலா எப்படியோ பல்வேறு அறுவை சிகிச்சைகளுக்கு பின்னால பல கோடி மனிதர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பின்னால அந்த குழந்தை மீண்டும் வருகிறாள். 2014 உலக அமைதிக்கான நோபல் பரிசை அந்த குழந்தையினுடைய கரங்கள் பெற்றுக் கொள்கிறது. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஐநா சபையில் மலாலா பேசினா, என்னுடைய டைரியில முதல் வாக்கியம் அதுதான். ஐநா சபையில் மலாலா பேசின வார்த்தைகள் தான். ஒரு பேனா, ஒரு புத்தகம், ஒரு குழந்தை போதும் இந்த உலகத்தை மாற்றன்னா. ஒரு பேனா, ஒரு குழந்தை, ஒரு புத்தகம் போதும் இந்த உலகத்தை நான் மாற்றேன்னா. அத்தனை பேர் எந்திரிச்சுன்னு கை தட்டினாங்க. படிப்புக்கு இருக்கிற சக்தி மாதிரி உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. 1000 பேர் 1000 சொல்லலாம், படிக்காம ஜெயிச்சிடலாம். நீங்க படிப்புக்கு நீங்க 18 வருஷம் இருக்கீங்க, அதே போய் ஒரு தொழில போட்டீங்கன்னா நீங்க அம்பானி ஆயிருவீங்க, நீங்க தான் அடுத்த பில்கேட்ஸ் ஆயிருவீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம பகுதியில் படிக்காம தொழில் செஞ்சு பெரிய ஆளா வந்த அத்தனை பேரும் அவங்க பையனை படிக்க வைக்கிறதுக்கு ஃபாரின் தான் அனுப்புவாங்க. அவங்க பையனை படிக்க வைக்கிறதுக்கு இந்தியாவினுடைய தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் தான் அனுப்புவாங்க. அதுதான் படிப்புக்கான மரியாதை. படித்தால் மட்டும்தான் நம் தலைவிதி மாறும் என்றால் படிப்பதற்கு நமக்கு என்ன தயக்கம்? கேள்வி சரியா தப்பா? படித்தால் மட்டும்தான் நம்ம தலைவிதி மாறும், படிச்சா மட்டும்தான் நம்ம ஜெயிக்க முடியும்னா நம்ம ஏன் படிக்கிறதுக்கு தயங்கணும்? என்ன வேணா பண்ணலாமே.
சார் இன்னைக்கு விருதுநகர்ல பரோட்டா போட்டுட்டு இருந்த ஒரு பையன் பார்ட் டைமா ஸ்கூல் முடிச்சுட்டு குடும்பத்தினுடைய வறுமை காரணமா பரோட்டா போட்டு முடிச்சுட்டு அந்த பையனால 12th அந்த மாவட்டத்தில் 3வது இடம் பிடிக்க முடியுதுன்னா எல்லா வசதிகளும் இருக்கிற நாம் ஏன் ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்க முடியாது? எந்த வசதியும் இல்லாத ஒரு சிறுமி சென்னையில ஒரு தெருவில் இருக்கா. அந்த சிறுமியால ஒரு காப்பகத்துக்குள்ள போய் அந்த சிறுமியால படிச்சு அந்த சிறுமியால இன்ஜினியரிங் படிப்புல வாய்ப்பு எடுக்க முடியும்னா ஏன் நம்மளால ஜெயிக்க முடியாது? சார் எந்த மொழி சம்பந்தமான ஒரு வார்த்தை கூட நமக்கு தெரிய வேண்டாம் சார். ஆங்கிலம் சம்பந்தமா ஒரு வார்த்தை கூட தெரிய வேண்டாம். அப்படி ஒரு கிராமத்து பின்புலத்துல இருந்து கூட வந்திருக்கலாம். ஏன் சுந்தர் பிச்சை, நான் இருக்கிற அசோக் நகர் இருக்கிற வீட்டுக்கு நேர் எதிர் வீடு சார், சுந்தர் பிச்சை சாரோட வீடு. அவங்க பாட்டி இன்னும் அங்கதான் இருக்காங்க. என் வீட்டுக்கு நேர் எதிர்த்து வீடு, அவங்க பேர் போட்டிருக்கும். இப்ப அண்மையில வந்திருந்தாரு. என்ன கெத்து தெரியுமா? ஒரு தமிழனா அவ்வளவு சந்தோஷமா இருந்தது எனக்கு. கூகுளோட சிஇஓ சம்பளம் எவ்வளவு தெரியுமா? இப்ப என்னன்னு தெரியல, கூகுள்லயே போய் பாருங்க. அந்த எவ்வளவு சம்பளம் கேட்டு அதுக்கு பூஜ்ஜியம் மட்டும் நீங்க கரெக்டா போட்டீங்கன்னா நீங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவீங்க. நம்ம லட்சத்துக்கே 1 10 100 1000 லட்சம் 10 லட்சம் கோடியா நின்றோம். ஏன் அந்த கோடி வரதுக்குள்ள நமக்கு ஓடி ஓடி உடஞ்சு போயிடும். நம்மலாம் அங்க இருக்கிற ஜவஹர் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. விஷன் கரெக்ட், அடுத்து 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 போயிட்டே இருந்தானே மனுஷன். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான கோடிகள்ல சம்பளம் எப்படி ஒரு மனுஷனுக்கு சாத்தியம்? விஷன் கிளியரா இருக்காரு. படிப்பு மட்டும்தான் சார் நம்ம தலையெழுத்த மாத்தும். மாற்றமே இல்லை, மாற்றமே கிடையாது. அதுல நான் நம்புவேன், எல்லா மேடையிலும் தைரியமாக நின்று பேசுவதற்கான ஆற்றலை படிப்பு மட்டும்தான் கொடுத்திருக்கிறது. என் மொழி தமிழ் மட்டும்தான் கொடுத்திருக்கிறது. இந்த தைரியம் எவ்வளவு பெரிய போஸ்டிங்ல இருந்தாலும் வராது. இதே மேடையில 10 IAS ஆபீசர் இருக்கட்டும், சீஃப் மினிஸ்டர் இருக்கட்டும், துணை முதலமைச்சர் இருக்கலாம், 1000 அமைச்சர் இருக்கலாம், அத்தனை பேர் முன்னாடி என்னால தைரியமா பேச முடியும். ஏன்? படித்ததற்கான திமிர் என்பதனுடைய அடையாளம் அதுதான். அது நம்பிக்கை. நிறைய பேர் அது திமிர்னு சொல்லுவான். சொல்லட்டும், ஜெயிச்சதுக்கு அப்புறம் திமிரா இருந்தா தப்பே இல்லைங்கிறேன். ஜெயிச்சிட்டோம்ல. நிறைய பேர் ஜெயிக்காமே திமிரா இருப்பான் டீ கடையில். அதான் பிரச்சனை மச்சான். இந்த ஊர்ல எல்லாம் நான் பார்க்காத விஷயமே இல்லைன்னு ஆத்தினே இருப்பான். டீ ஆறிடும், வாழ்க்கையும் ஆறிடும். படிங்க, படிச்சுட்டு பேசுங்க, ஜெயிங்க, ஜெயிச்சுட்டு பேசுங்க.